உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு ஹெவன், பரலோகம் என்ற தலைப்பில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா மனிதனையும் மரணம் சந்திக்கும், ஆனால் கிறிஸ்தவனுடைய மரணம் மேன்மையானது, கிறிஸ்தவனுடைய மரணம் மகிமையானது, கிறிஸ்தவனுடைய மரணம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசேஷமானது. மரணத்தையும் நித்தியத்தையும் குறித்து இந்த வேதம் மிகவும் தெளிவாய் பிரசங்கிக்கிறது. Praise the Lord. இந்து மதம் என்ன பிரசங்கிக்கிறது என்றால், ஒரு மனுஷன் கர்ம வினை அல்லது பாவத்தின் சம்பளம் என்று நாம் சொல்லுகிறோமே, அவங்க அதை கர்மம் சொல்லுகிறாங்க. அந்த கர்மத்தை அவன் தீர்த்த பின்பு மோட்சம் போவான் என்று சொல்லுகிறது. அவன் சில சமயங்களிலே பல பிறவிகள் எடுக்க வேண்டும். பிச்சைக்காரனாய் பிறக்க வேண்டும், ஊனனாய் பிறக்க வேண்டும், குருடனாய் பிறக்க வேண்டும். அந்த கர்மத்தை அவன் தீர்த்த பின்பு அவன் அருமையான இந்த பிறவியிலே அந்த கர்மத்தை அவன் தீர்த்து விட்டால் மோட்சம் போகலாம் என்று சொல்லுகிறது. குர்ஆனை நீங்கள் பார்த்தால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால், நித்தியத்தை மிகவும் கடினமாய் வைத்திருக்கிறார்கள். எப்படி வைத்திருக்கிறார்கள்? அடியே நான் குர்ஆனை நிறைய பகுதி படித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர்கள் நியாய தீர்ப்பை அதிகமாய் வலியுறுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிற ஒரு குறிப்பு, இந்த உலகத்திலே முஸ்லிமாய் பிறந்தால் மாத்திரமே, ஒருவன் முஸ்லிமாய் மாறினால் மாத்திரமே மோட்சத்திற்கு போக முடியும் என்று சொல்லுகிறார்கள். அங்கே தேவதூதன் இருப்பான். நீ முஸ்லிமா என்று கேட்பான். நான் முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்குள்ளே அவனுடைய ஆத்துமா தள்ளப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவம் ஒரு வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? அவன் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ நாத்திகனோ இயேசுவை ஒருவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அருமையானவர்களே, அவன் நிச்சயத்திற்கு போவான் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இதிலே பெரியவன் என்றும் இல்லை, இதிலே சின்னவன் என்றும் இல்லை, இதிலே உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை. அருமையான நீக்ரோவா இருந்தாலும் சரி, ஜப்பான்காரனா இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த கண்டத்தில் இருக்கிற மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிப்பானே ஆனால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தெளிவாய் இந்த வேதம் நித்தியத்தை குறித்து பிரசங்கிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிறான். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதுகிறான். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபை ஆவிக்குரிய மேன்மையான தன்மையை உடைய சபை, ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை முதிர்ச்சியை அடைந்த சபை. பிலிப்பு தேசத்திலே சிதறியிருக்கிற சபை. அவர்களை குறித்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சபையிலே அவன் போன அந்த சபையிலே இருக்கிற 2 பெண்களை அவன் விசேஷமாக அவன் எழுதுகிறான். வாசிக்கலாம். நான் பரலோகத்தை குறித்துதான் இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். அவர்களை கூட பின்னாடி நாம் பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது, அங்கே இருந்து
கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய நிரந்தரமான ஒரு குடியிருப்பு, நித்தியமான ஒரு குடியிருப்பு, எப்போதும் வாசம் பண்ணுகிற குடியிருப்பு இப்பொழுது நாம் இருக்கிற குடியிருப்பு அல்ல. இதை விட்டு நாம் போகிற நேரம் வரும். நீங்கள் எவ்வளவு அழகாய் வீடு கட்டினாலும், எவ்வளவு அழகாய் அருமையான வீட்டிலே குடியிருந்தாலும், எவ்வளவு அழகான ஒரு இடத்திலே தங்கியிருந்தாலும், அந்த இடத்தை விட்டு ஒரு நிச்சயமான வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. இந்த தரிசனம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் உருவாக வேண்டும். இந்த பார்வை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் உண்டாக வேண்டும். உலகத்திலே நீங்கள் இடம் வாங்கினீர்கள், வீடு கட்டினீர்கள், கார் வாங்கினீர்கள், வசதியா இருக்கிறீர்கள், இது எல்லாம் நல்லதுதான். ஆனால் இதை விட்டு நீங்கள் போகிற நேரம் வரும். இதை விட்டு நீங்கள் கடந்து போகிற நேரம் வரும். ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் அருமையான உலகம் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாதபடி தடுத்து விடுகிற வல்லமை உலகத்துக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் தரிசனம் இல்லாதவள், அவள் தூர பார்வை இல்லாதவள், அவள் மகிமையின் தேசத்தை குறித்ததான ஒரு தரிசனம் அவளுக்குள்ளே இல்லாததனாலே அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தானே தவிர அவன் மகிமையின் தரிசனத்தை அவன் அருமையான இழந்த ஒரு ஊழியக்காரன். ஆகவே அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். அவன் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டாலும் அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். ஒரு தரிசனம் உனக்குள்ளே உருவாக வேண்டும். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், மோசே இருவரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்து பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். தரிசனம் பெற்றவர்கள் விசேஷமானவர்கள், தரிசனம் பெற்றவர்கள் விசேஷமானவர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே மையமாய் வைத்து பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் தரிசனம் பெறாதவர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ கவலைப்படாதே, அது உனக்கு தருவார், இது உனக்கு தருவார், அது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும், பரவாயில்லை, பேசுவது தவறல்ல. அதுவே உன் ஊழியத்தின் மைய பொருளாய் இருக்குமே. ஆனால் நீ தரிசனம் பெறாதவன், நீ தரிசனத்தை இழந்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பூமியிலே அருமையான இயேசுவை பின்பற்றாதவர்கள் நம்மை காட்டிலும் வசதியாயிருக்கிறார்கள். இயேசுவை ஆராதிக்காதவர்கள் நம்மை காட்டிலும் நல்ல வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். பாராளுமன்றமாயிருக்கட்டும், சட்டசபையாயிருக்கட்டும், அருமையான ஒருவன் அங்க விசுவாசி அல்ல. ஒவ்வொருடைய சொத்து மதிப்பெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தலை சுத்தும். அவ்வளவு சொத்து உடையவர்கள். சினிமா நடிகர்கள் ஒன்றும் அருமையான விசுவாசிகள் அல்ல. அருமையான அவருடைய சொத்து மதிப்பை நீங்கள் கண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். உலகத்தை ஆளுகிற மனிதர்கள் அருமையான ஒரு நேரம் அவர்கள் சாப்பாட்டு செலவுக்கு கூட 1 லட்சம் ரூபாய் ஒரு நாள் செலவு பண்ணுகிறார்கள். ஆகவே உலகத்தின் மேன்மை எல்லாம் நீங்கள் பெற்று அதிலே மகிழ்ந்து நித்தியத்தை இழந்து விடாதிருங்கள். நாம் நித்திய தரிசனம் பெற்றவர்கள். ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் எலெக்ஷனில் நிற்க கூடாதுன்னு சொல்லுகிறோம், கட்சியிலே சேரக்கூடாது என்று சொல்லுகிறோம். கட்சியிலே போய் நீங்கள் சேரக்கூடாது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனும் கட்சியிலே நிற்கிறதில்லை. நிருபர்கள் கேட்டார்கள், முஸ்லிம் நிற்கிறார்கள், மற்றவர்களெல்லாம் நிற்கிறார்கள், நீங்க ஏன் நிற்க மாட்டீங்கன்னு கேட்கிறான். நிக்கிறான் 1-2 பேர். அவங்க இயேசு யாருன்னு தெரியாது. இங்கெல்லாம் போட்டதுனால இயேசு சரின்னு கிடையாது. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னை ரொம்ப தொட்டது. நாங்கள் இந்த எஸ்ரா சர்க்குணம் சொல்றாருயா, எஸ்ரா சர்க்குணம் தான் சொன்னார், இந்த வார்த்தை சொல்றாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நீங்க எலெக்ஷன் நின்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நாங்கள் பரலோக தரிசனம், நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆகவே நாங்கள் எலெக்ஷன்ல நிக்கல. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே ஒரு மகிமையான தரிசனத்தை
ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஒரு மகிமையான வெளிச்சத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஒரு மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மகிமையான பார்வையை தருவாராக. கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிரசங்கித்த முதல் பிரசங்கமே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றுதான் அவர் பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார். ஆமென், ஆமென். டாக்டர் பில்லி கிராம் கேட்கும்போது அவர்கிட்ட இந்த வார்த்தை கேட்டுக்கிறாங்க, நீங்க அமெரிக்கா ஜனாதிபதியாக வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கூட்டங்களில் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த கீழான இடத்துக்கு நான் வர விரும்பவில்லை. அவர் சொன்னார், மரணத்தை குறித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் என்னை ரொம்ப தொட்டது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய விலாசம் மாற்றப்பட்டது, அவ்வளவுதான். பூமியிலே ஒரு விலாசத்திலே நான் இருந்தேன், இப்பொழுது நான் மரித்து விட்டேன். யார் என்று சொன்னாலும் நம்பாதிருங்கள். நான் மரணத்தை சந்தித்து விட்டேன் என்று யாரும் சொன்னால் நம்பாதிருங்கள். என் விலாசத்தை நான் மாற்றிவிட்டேன். இந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. கர்த்தர் உன்னை ரட்சித்ததின் நோக்கம், கர்த்தர் உன்னை அழைப்பதின் நோக்கம், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம், கர்த்தர் உன்னை அபிஷேகத்தின் நோக்கம், கர்த்தர் உன்னை ஊழியத்தின் செய்யும்படியான வாஞ்சையை தேவன் உனக்குள்ளே கொடுத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால், அருமையான அந்த மகிமையான தேசத்திற்கு உன்னை கொண்டு போகும்படியாய்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். நான் காலையில அங்கே பேசினேன். சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாய் முடியணும்ப்பான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. அவங்க காலையில் அவங்க தான் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே பேசின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச மறுபடியும் விரும்புகிறேன். ஏன் பரலோகம் ஒன்று அருமையான உருவாக்கப்பட வேண்டும்? ஆண்டவர் மனுஷனை ஏதேன் என்னும் தோட்டத்திலே வைத்தார். ஏதேன் தோட்டம் கானானுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. ஏதேன் தோட்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. ஏதேன் தோட்டம் புதிய ஏற்பாட்டின் சபைக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. கர்த்தர் அந்த ஒரு மகிமையான இடத்திலே ஆதாமும் ஏவாளையும் தேவன் உண்டு பண்ணினார். ஆண்டவர் தன் மண்ணினாலே எடுத்து, மற்றவெல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவைகள். ஆனால் மனுஷனை மாத்திரம் தேவன் தன்னுடைய சொந்த சுவாசத்தினாலே தேவன் உருவாக்கி அருமையான அவனுக்கு ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் ஆண்டவர் பெயர் வைத்தார். ஆனால் அவர்களுக்கு அங்கே கொடுத்த வேத புத்தகம் என்னவென்றால், அவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்னவென்றால், இதை புசிக்க கூடாது என்ற வேதம் அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டது. எழுத்தின்படியான ஒரு வேதம் கொடுக்கப்படாவிட்டாலும் ஆவிக்குரிய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே அவர்களை சந்திக்க அனுதினமும் வருவார். அவரே அவர்களுக்கு போதகராகவும் அவர்களுக்கு தேவனாகவும் அவர்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பனாகவும் அவரே அவர்களுக்கு இருந்தார். ஆனால் சுயம் என்னும் ஒன்றை ஆண்டவர் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரோபோ போல மனுஷனை கர்த்தர் உண்டு பண்ணவில்லை. அப்படி உண்டு பண்ணியிருந்தால், அப்படிதான் சிலர் சொல்றாங்க, ஏன் அவன் பாவம் செய்தாங்களாம், அப்புறம் அப்படிலாம் பேச வில் பவர், அவன் எதையும் செய்யலாம் என்ற ஒரு அருமையான அந்த சுயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் சத்துருவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் புசிக்க கூடாது என்ற பலத்தை அவன் புசித்ததனாலே அவன் கட்டளையை உடைத்து விட்டான், கட்டளையை நசுக்கி விட்டான், கட்டளையை தூரமாய் போய்விட்டான். ஆகவே பாவம், பிசாசினுடைய சுவாபம் அவனுக்குள்ளே வர ஆரம்பித்தது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பூமியின் நிலம் சபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த பூமி உன்னிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. Glory to God. வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு போனது. இது ஒரு சாபமான பூமியாய் மாறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்குள்ளே பிசாசின் சாபம், கோபம், எரிச்சல், வன்கண், பொறாமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீய செயல்களை செய்கிற மனிதனாய் மனுஷன் செய்ய காரணம் என்னவென்றால் விழுந்து போன தூதனுடைய சுவாபம், விழுந்து போன அருமையான பிசாசினுடைய சுவாபம் உடையவனாய் மனுஷன் மாறி போனான். ஆனால் மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்க விரும்பினார். மனுஷனை ரட்சிக்கதான் அவர் மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இயேசு பாவமானார், இயேசு சாபமானார், இயேசு மரணம் அடைந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அருமையான ஒரு மகா பெரிய அடைக்கப்பட்ட வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வாசல் என்றால் அருமையான நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு போகிற வாசலை கர்த்தர் திறந்து விட்டார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எப்போ நம்முடைய ஓட்ட முடியலாம். சிஸ்டர் போல நான் ஜோசப்பின்னு நினைச்சேன். ஏன்னா ஜோசப் இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இருந்தான். அரை மணி நேரம் தான். செல்வாம்பி சிஸ்டர் எனக்கு உண்டு. இங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். 1/2 hour தான் சாப்பிடுவான். ஒரு இடத்துல அங்கே வேலை செஞ்சு இங்கே வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படி போவான். கொஞ்சம் படுத்து எடுத்துட்டு ஜெபம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். பூமியை விட்டு போயிட்டான். மனுஷ வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான் ஐயா. மனுஷ வாழ்க்கை நீங்கள் சொல்ல முடியாது, எண்ண முடியாது. நான் கடந்த வாரங்களில் 2 வாரம் பிரசங்கித்தேன். மனுஷனுடைய நாட்கள், அருமையான மனுஷனுடைய முடிவை குறித்து பிரசங்கித்தேன். இந்த மனுஷனுடைய மேன்மையான காரியங்களை தான் பிரசங்கம் பண்ண நினைச்சானா, இன்னைக்கு வேறொரு செய்தியை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற 2 பெண்களை அவன் பவுல் எழுதுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலை ஆட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறான், ஐயா, பிலிப்பு பட்டணத்திலே சுற்றி ஊழியம் செய்யும் போது எத்தனையோ பேரை அவன் பார்த்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு ஜெபித்திருக்கிறான். எத்தனையோ வீடுகளை சந்தித்திருக்கிறான். எத்தனையோ சபைகளை அவன் சந்தித்திருக்கிறான். எத்தனையோ சபையில நின்று பிரசங்கித்திருக்கிறான். ஆனால் இந்த 2 பேரும் அவனை அதிகமாய் கவர்ந்தவர்கள். இந்த 2 பேரும் அவனை இருதயத்தை தொட்டவர்கள். இந்த 2 பேரும் அவனுடைய சிந்தையில குடிகொண்டவர்கள். அவர்களை அவன் நிருபம் எழுதும் போது எழுதுகிறான், இவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில ஒரு கேள்வியோடு கூட உன்னை செய்திக்குள்ளே அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். என்ன கேள்வி என்னவென்றால், உன் பேரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். உன் பேரும் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற வேண்டும். உன் பேரும் ஜீவ புஸ்தகத்திலே அருமையான பதிக்கப்பட வேண்டும்.
இப்பொழுது ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டது உண்மைதான், ஆனால் அது மங்கிக் கொண்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்திலே குறிக்கப்பட்டது உண்மைதான், அது மறையப்பட்டிருக்கிறது, கிறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்றான்ல, ஆண்டவரே ஜீவ புத்தகத்திலிருந்து என் பேர் என்ன செய்யும், அந்த வாசிக்கலாம். ஆயிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க. நீ கிறுக்கி போடுங்கிற. அப்ப சில பேர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கிறுக்கி போடப்பட்டிருக்கிறது. யூதாஸின் பேர் கிறுக்கி போடப்பட்டிருக்கிறது. அலெக்சாந்தரின் பேர் கிறுக்கி போட்டிருக்கிறது. என்றால் அவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள். சிலருடைய பேர் கிறுக்கி போடப்பட்டிருக்கிறது. பவுல் நிருபங்களில் எழுதி வருகிறான், அவர்கள் என்னோடு கூட இருந்தார்கள், இப்பொழுது பிசாசினுடைய உபதேசங்களை பின்பற்றி என்னை விட்டு போய்விட்டார்கள். நிறைய பட்டியல் எழுதுகிறான். இங்கு நிருபங்களை வாசிக்கும் போது படபடான்னு வாசிக்க கூடாது, நின்று பொறுமையாய் வாசிக்கும். நிருபங்களை எல்லாம் வாசிக்கும் போது கவனமாய் வாசிக்கும், அப்போ உங்களுக்கு விளங்கும். நிறைய பேருடைய பேர் கிறுக்கி போடப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய லோத்தின் மனைவியினுடைய பேர் ஜீவ புத்தகத்திலே இருந்து கிறுக்கி போடப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய ஓட்டம் பவுல் சொல்லுகிறான், பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜீவ புத்தகத்திலே அது அருமையானவர்களே, அது பதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது மின்னிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தை அவனுடைய பேர் தேவனால் அறியப்படுகிற ஒரு பேராக இருக்க வேண்டும். தேவனுடைய மனதை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு பேராக இருக்க வேண்டும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் தாசன் இப்படிப்பட்ட ஒருவன் பூமியிலே இனிமேல் பிறக்கிறதும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. அவனுடைய மரணத்தை ஆண்டவரே எடுத்து அடக்கம் பண்ணினார். அவனுடைய சரீரம் அருமையான ஆண்டவரே எடுத்து அடக்கம் பண்ணினார். அவனுடைய மனைவி கையில கொடுக்கலையா, அவன் பிள்ளை கையில கொடுக்கலையா, சர்வ வல்லமை உள்ளவர் தன்னுடைய 2 கரங்களினாலே அவன் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, மோசே அடக்கம் பண்ணின இடம் இந்நாள் வரையிலும் யாருக்கும் தெரியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த மனுஷியா, ஒரு விசேஷித்த மனுஷனாக ஆண்டவர் பவுல் எழுதுகிறான், நீங்கள் என் கரத்தில் எப்படி இருக்கிறீர்கள், கிரீடமாய் இருக்கிறீர்கள். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்கள் தனிப்பட்ட தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவு, நீங்கள் தேவனோடு கூட வைத்திருக்கிறதான அந்த நெருக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பூமியிலே எல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம், ஆனால் மகிமை இழந்து விடாதிருங்கள். பூமியிலே நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கலாம். உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்திலே நாங்கள் அருமையான பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்திலே அற்புத அடையாளங்களை செய்தோம். ஆண்டவர் நோ நோ நோ. 10 பேர் புறப்பட்டார்கள், 5 பேர் தான் போனாங்கயா. அதான் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் புறப்பட்டாங்க. 16 லட்சம் புருஷர்கள் மாத்திருந்தாங்க. லட்சக்கணக்கான ஜனங்க புறப்பட்டாங்க, ஆடுனாங்க, பாடுனாங்க, கண்மலையின் தண்ணீரை கொடுத்தாங்க, மேக சம்பவங்களுக்கு கூட நடந்தாருங்க, அக்கினி சம்பவத்துக்குள்ளாயிருந்தா 40 வருஷம் நல்ல சாப்பாடு, பரலோக சாப்பாடு. தூதர்களுக்கும் அருமையான காலையில போனா மன்னா சாப்பிட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் கானானுக்குள்ளே வரவில்லை. வேதம் அவங்களை கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கிறான்னா, அவர்கள் மேல் தேவன் பிரியமா இல்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால் காலேபும் யோசுவாவும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அங்கே கானானிலே நிற்கிறார்கள். ஆமென். அவன் குடும்பம் நின்றது, அவன் சந்ததி நின்றது. அருமையான இது இடுக்கவும் நெருக்கவுமான வாசல். நீங்கள் நினைக்கிறது போல எல்லாரும் இதற்குள்ளே வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. உலக நன்மைகளையும் உலக ஆசீர்வாதங்களையும் உலகத்தின் மேன்மைகளையும் அருமையான பெரும்படியா ஜீவ மார்க்கத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் இது.
தெரிந்து கொள்ளப்பட்டவனும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம் இது. இது ஒரு பொல்லாத காலம். அருமையான எந்த காலமும் இல்லாத அளவுக்கு அருமையான சத்துருவாய பிசாசு அருமையான கிரியை செய்கிற ஒரு காலம் இது. ஓ ரபா கபா பாபா பாபா பாபா. ஓ உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின புஸ்தகம், வாசிக்கலாம் வெளிப்படுத்தின புஸ்தகம். Glory to God. சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்திலிருந்து சில வசனங்களை நீங்கள் படிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே எழுதப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாது காணப்படுகிறவன் எவனோ, அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். வெளிப்படுத்தின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த சரீரத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி உங்களை செய்திக்குள்ளே கொண்டு போகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்படிப்பட்ட சரீரையா? நீங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டபடினாலே, ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பேர் இருக்கிறபடினாலே, ஜீவ புஸ்தகத்தின் பேரை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே மரணத்திலே என்ன நடக்கும் என்றால் அருமையான உங்கள் அற்பமான சரீரம் மண்ணுக்குள்ளே போகும். ஆனால் இயேசுவை போல ஒரு மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். இது தேவனுடைய அற்புதமான ஒரு செயல். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மகிமை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கயா. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய அற்பமான சரீரம், இது பலவீனமான சரீரம், பசி உள்ள சரீரம், தாகமுள்ள சரீரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிற சரீரம், அருமையான மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நிற்க முடியாத ஒரு சரீரம், போராடுகிற ஒரு சரீரம், அருமையான பெருமை நிறைந்த ஒரு சரீரம். இந்த சரீரத்தை ஆண்டவர் அருமையான ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவருடைய சரீரம் எப்படிப்பட்டதாய் மாறும் என்றால் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்பனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அருமையான தீமையான காரியங்களையும் செய்கிறவர்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அது என்ன சரீரம் என்றால் பிசாசினுடைய சாயல். ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் சூழலே நித்திரை பண்ணுகிறவர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்படிதான் எழுதப்படும். அது இருளின் சாயல், அது பாவத்தின் சாயல், அது மரணத்தின் சாயல், அது நித்திய நரகத்துக்குரிய சாயல். அதான் தாவீது சங்கீதக்காரன் எழுதுகிறான், ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கடத்தப்படுவார்கள். ஐயா, ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கடத்தப்படுவார். அது அண்ணனோ தம்பியோ
அது அக்காவோ தங்கச்சியோ புருஷனோ மனைவி அதான் சொல்லப்பட்டு 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒரு வீட்டுல இருக்கிறவங்க 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் சிறையை திரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அருமையான 10 பேர் புறப்பட்டார்கள். 5 பேருக்கு வாசல் திறக்கப்பட்டது, 5 பேருக்கு வாசல் அடைக்கப்பட்டது. இந்த காலவேளையில ஜீவ புத்தகத்திலே நீங்கள் எழுதப்பட வேண்டும். இந்த 2 பேரும் அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க, நானும் உங்க கூட சேர்ந்து சொல்றேன். 2 பேரு யாரு? டீச்சரம்மா சொல்லுங்க. எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும். சிந்திகேயாளும் எயோதியா. எனக்கு வர மாட்டேங்குது. அதான் எயோதியா. 2 பேரையும் பற்றி இவ்வளவு உறுதியாக, இவ்வளவு ஆணித்தரமாக, அருமையான இவ்வளவு விசுவாசத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு இந்த பரிசுத்த வேத புத்தகத்துல அவர்களை பற்றி ஆழமாய் பதிவு செய்கிறான். அதுக்கு அவங்க செய்த காரியம், முதல் காரியம் தான் நாங்க பேசினேன். நேரம் இல்லைனால வந்துட்டேன். முதல் காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலை ஆட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இவ்வளவு ஆழமாய் சொல்வதற்கு ஒரு காரணம், சுவிசேஷ ஊழியத்திலே என்னோடு கூட இணைந்து பிரயாசப்பட்டார்கள். ஊழியம் ரொம்ப கஷ்டமானது. நீங்கள் சபை ஊழியம் அவ்வளவு சாதாரணமானது என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். சத்துரு போராடுகிற ஒரு இடம் சபைதான். நீ என்னதான் நினைச்சாலும் சரி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வரும்போது நான் விரும்பாத ஒரு ஊழியம் சபை ஊழியம் தான். ஏனென்றால் சபை எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது என்று எனக்கு தெரியும். சபை எவ்வளவு போராட்டம் நிறைந்தது என்று தெரியும். ரொம்ப கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்காங்கே போய் பிரசங்கம் பண்ண போகும்போது அவர்கள் படுகிற கஷ்டங்கள் அளவிடாதது. அவ்வளவு கஷ்டம். நான் நிறைய சிஎஸ்சி சபைகளிலே தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நீங்க நாகர்கோயில் பகுதிகளில நைட் பிரேயரு, காலை மார்னிங் பிரேயரு எல்லாத்திலும் பிரசங்க. ஏன்னா இந்தில இருந்து நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனால என் சாட்சி கேட்கறதுக்கே என்னை கூப்பிடுவாங்க. நிறைய இடங்களில் பிரசங்கித்தேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். நான் நினைப்பேன், இப்படிப்பட்ட கூட்டங்களிலே பிரசங்கிக்கிறது தான் நல்லது. வெளிநாடுகள், மலேசியா, சிங்கப்பூர் இப்படியெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணமா வந்தோமா. ஏன்னா 3 நாள் தான் நம்ம இந்த ஊர்ல இருக்க போறோம். அதுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு நம்ம போயிருவோம். ஆனால் சபை அப்படிப்பட்டது இல்லையா? ஏன் நிறைய பேர் கல்யாணம் பண்ண விரும்பல தெரியுங்களா? வெளிநாடுகள்ல நிறைய பேர் வெளிநாட்டுல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. என்ன சும்மா அவ வந்து அது இதுன்னு கேட்டுட்டு வா, நமக்கு பிரச்சனை என்ன? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் நடக்குறாங்க, கான்ட்ராக்ட் பேசிக். ஏனென்றால் வார சுமை, அவ்வளவு சுமை நாம் சுமக்கிறோம். எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி இஸ் பெஸ்ட் மினிஸ்ட்ரி நான் நினைச்சது. ஆனா கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பாதை வேற. ஆமென். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழி வேற. தீர்க்க தரிசன ஊழியமும் ரொம்ப நல்ல ஊழியம் தான். பிசாசுகளை துரத்துறது இன்னும் நல்ல நல்ல ஊழியம் தான். 4 பேய் ஆட விட்டோமா, போனோமா, ஜனங்க பார்த்தாங்களா, ஓ வல்லமையான ஆள் ஊருக்கு வந்திருக்கிறான்னு சொல்றாங்களா? ஆனால் சபை ஊழியம் ஒருவனை கிறிஸ்துவை போல உருவாக்குகிற சுவாபம் அவனுக்குள்ளே உருவாக்கும்படி அவன் மாம்சத்தை அழிக்க பிரசங்கிக்க வேண்டும். அவனுடைய அருமையான சுயசுத்தத்தை அழிக்க பிரசங்கிக்க வேண்டும். அவனுடைய அருமையான எல்லாவற்றையும் அழிக்க பிரசங்கிக்க வேண்டும். அவன் நம்மளை அழிக்க வருவான். அப்பொழுதும் பிரசங்கிக்க வேண்டும். அழிக்க வரும்போதும் பிரசங்கம் பண்ணும். ஆமென். அவனுடைய நோக்கம் என்ன? அவனை உருவாக்க வேண்டும். அவனை ஒரு பள்ளிக்கூடத்திலே வாத்தியாருடைய வேலை என்ன? அவனை சிறந்த மாணவனாய் உருவாக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். இந்த ஊழியம் அப்படிப்பட்டதான். பவுல் எழுதுகிறான், இவர்களை எழுதுகிறான், இவர்கள் சுவிசேஷ ஊழியத்திலே என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அப்போஸ்தலர்
பவுலுடைய அழைப்பு, அப்போஸ்தலனுடைய அழைப்பு சபைகளை ஸ்தாபிக்கிறது. 5 விதமான ஊழியம் இருக்கிறது. அதுல அப்போஸ்தலனுடைய பவுலுடைய ஊழியம் சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியம். சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை கட்டி மற்றவரிடத்தில் விட்டு விட்டு போறான். அருமையானவர்களே, அவன் சொல்லுகிறான், இவர்கள் சுவிசேஷத்திலே என்னோடு கூட பிரயாசப்பட்டார். இயேசுநாதருடைய ஊழியத்திலும் பெண்கள் அதிகமாய், அருமையான எல்லா இடங்களிலும் பெண்கள் தான் அதிகமாய் இருப்பார். எல்லா இடங்களும் நீ எந்த இடத்துல போனாலும். ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், ஊழியத்தில் நீங்கள் தாங்குகிறவர்களாய், ஏந்துகிறவர்களாய், ஊழியங்களை சுமக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறினால் ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் பதிக்கப்படும். பதிக்கப்படும் ஐயா. அவன் சொல்றான், என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள். ஒரு ஊழியத்தை கட்டுகிறது என்று சாதாரண காரியம் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு சபை கட்டி வைக்கணும், எனக்கு தெரியும் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஜனங்க நீங்க வர்றது போறது, நான் பிரசங்கம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ற, அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அதுக்கு பிறகு இருக்கிற காரியம் தான் பெரிய காரியம். தேவனுடைய பிள்ளையே, சபையை அவன் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள், என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள், என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள். Glory to God. Hallelujah. உழைப்பு, அப்படி உழைப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதிலே அவர்கள் நேரம் இருக்கிறது, அதிலே பவுலை தாங்க வேண்டும் என்ற பாரம் இருக்கிறது. Hallelujah. அவன் விழும்போது அவனை தாங்க வேண்டும். ஏனென்றால் பவுல் பலவீனமானவன், அவன் கண்களில் இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அதான் கலாத்தியருக்கு அவன் எழுதும்போது எழுதுகிறான், உங்கள் கண்களை புடுங்க எனக்கு கொடுக்கும்படியாய் நீங்கள் ஆயத்தமாயிருந்தீர்கள் என்று எழுதுகிறான். பலவீனமானவன், என பலமுறை அடிக்கப்பட்டவன், காவலில் இருந்தவன், பிரயாணத்தில் இருந்தவன், பசியா இருந்தவன், தாகமா இருந்தவன், சிறைச்சாலையில் இருந்தவன். சுவிசேஷத்திற்காக அவன் பட்ட பாடுகளும் கடந்து வந்த பாதைகளும் கடினமானது. ஆகவே சுவிசேஷத்திலே என்னோடு கூட பிரயாசப்பட்டவர்கள். அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. ரொம்ப மலையில போய் சுவிசேஷம் அறிவிச்சீங்களா? காடுகளிலே போய் சுவிசேஷம் அறிவிச்சீங்களா? எமஎம்எல்ஏ பார்டருக்கு போனீங்களா? பாண்டிச்சேரி 4 தெருவை சுத்தி வந்திருக்கிறீங்க. எங்கே போனீர்கள்? எங்கே பிரயாசப்பட்டீர்கள்? சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போனீர்களா? பாண்டிச்சேரி புள்ளிவிவரம் உங்களுக்கு தெரியுமா? 430 கிராமம் இருக்குது பாண்டிச்சேரியில. காரைக்கால், மாஹி எல்லாம் நான் சேர்த்து சொல்றேன், ஏனம் அதெல்லாம் சேர்த்து சொல்றேன். 430 கிராமம் இருக்குது. 30 கிராமத்துல தான் சபை இருக்குது. அந்த 30 கிராமத்தில் இருக்கிற சபையினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? 5 பேர் இந்த கொரோனால நிறைய பேர் அதை பூட்டிட்டாங்க. எல்லாம் மேட்டுப்பாளையத்துல பாஸ்டுங்க, வாட்ச்மேனா நைட் டியூட்டி செய்யறாங்க வறுமையினால. உங்களுக்கு தெரியுமா இந்த புள்ளி விவரம் எல்லாம்? 15 லட்சம் பேர் இருக்கிறான் பாண்டிச்சேரியில. நீங்க ஜெபம் பண்ணவில்லை நான் சொல்லல, எழுப்புதலுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு பேர் ஆண்டவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறான்? மொத்தம் எல்லா சபையும் கூட்டி கணக்கு பார்த்தா 10,000 மேல இருக்க மாட்டான். பிலீவர்ஸ் சொல்றேன். அதுவும் நீங்க சத்தியத்துக்கா நிக்கிறவன கழிச்சா ரொம்ப கம்மியாகி போயிடும். வசனத்தை பிடித்துக் கொண்டு அருமையான வசனத்துக்காக நிற்கிறவர்களை கண்டா புள்ளி விவரம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். இதுதான் இந்தியாவின் நிலவரம். இந்தியாவை குறித்த புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியுமா? 7% தான் இருக்கிறான் கிறிஸ்தவன். முஸ்லிம் 17% இருக்கிறான். அதனாலதான் சிறுபான்மைன்னு வச்சுட்டான். சும்மானாலும் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்தியாவுடைய
புள்ளி விவரம் அப்படி இருக்கிறது. வட இந்தியாவில் ஊழியம் செய்றவங்க எங்க ஊழியம் செய்றாங்க தெரியுமா? பீகார் டவுன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பீகார் டவுன்ல இருந்தா அவன் அன்னைக்கு கலர வச்சிருவான். அவங்க எல்லாம் அந்த அவுட்டர் ஏரியா, அங்க யாரும் போகாத அவுட்டர் ஏரியால தான் அவங்க ஊழியம் செய்யிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்க படுற பாடுகளுக்கு அளவே இல்லை. ஆமென். நீ யாரு சிட்டியில கிடையாது. ஒரு மிஷனரியை பார்த்து கேட்டேன், யாயா சிட்டியில இருக்க மாட்டேங்கிறீங்க? பாஷா அது ஏன் கேக்குறீங்க? வந்து சொல்லுவாங்க, ரெஸ்பெக்டா சொல்லுவாங்க, நீங்க இங்க சபை வைக்க கூடாது, இங்க உங்க ஏக்கர் இருக்க கூடாது, போர்டெல்லாம் வச்சுக்கிறீங்க, போர்டெல்லாம் எடுத்துடணும், உங்களுக்கு ஒரு வாரம் டைம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்படி வந்து எங்களை த்ரெட்டன் பண்ணாங்க. போலீஸ்காரன் என்ன சொல்றான், உங்களுக்கு ஒரு போலீஸ்காரன் 2 பேரும் உங்க வீட்டுல நாங்க நைட்டு டே டியூட்டிக்கு போட முடியாது, அவங்க 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, வேணா 1 வாரம் அதிகமா நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், இடத்த காலி பண்ணி. இதுதான் வட இந்தியாவுடைய நிலைமை. எதுக்காக சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனையும் பாராமல் அருமையான அந்த இடத்துல நின்று தன் ஜீவனை கொடுக்கிற ஊழியர்கள் உண்டு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-34 வரை வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஆமென். காலைவேளையில ஜெர்மன் மிஷனரியை குறித்து பேசினார். எவ்வளவு மிஷனரிங்க நீங்க நினைக்கிறீங்க இந்தியாவில்? மோடி சொல்றாரு, மோடி சாதாரணமா சொல்லுவாராயா? அவருடைய பெரிய மேடையில நின்று பேசினாரு, ஒரு வார்த்தை பேசினார், சமீபத்தில் கேட்டேன். என்ன வார்த்தைனா, கிறிஸ்துவ மிஷனரிகள் இந்தியாவிலே செய்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோசியல் ஒர்க்கை மறக்கவே முடியாது. இந்தியாவின் வளர்ச்சிக்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்ததான தியாகத்தையும் ஒரு காலம் யாரும் மறக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவர் யார்? RSS முக்கியமான ஆளு, இந்தியாவின் பிரதமர். கிறிஸ்தவன் ஒரு ஓட்டு போட மாட்டான். ஆனால் அவர் சொல்றாரு, இந்திய கிறிஸ்தவ மிஷனரிகளின் தொண்டு ஒரு காலம் மறக்க முடியாத ஒன்று. ஆமா, யாரும் அதை மறுக்கவோ அதை எதிர்க்கவோ அருமையான பேசாமலோ இருக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அருமையானவர்களே அந்த சட்டசபையில சொன்னாராம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க. அண்ணா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க மூட்டை பூச்சி போன்றவங்க, அவங்கள நீங்க நசுக்க நசுக்க பெரிடுவாங்க. ஹல்லேலூயா. ஏர்வளவன் கட்சி, அப்படி ஒரு கட்சி யாருக்குமே தெரியாது. மொரார்ஜி தேசா வந்தார் இந்தியாவின் பிரதமரா, ரொம்ப நாள் இருக்குல்ல. அவர் வந்த உடனே கிறிஸ்தவத்துக்கு விரோதமா ஒரு சட்டம் போட்டார். அந்த கட்சியே யாருக்குமே இப்பவுமே தெரியாது. மொரார்ஜி தேசா ஒருத்தர் பேர் கூட தெரியாது. யாரு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியல. அருமையான காரணம் என்னவென்றால், பிறப்பிலே நின்று போராடுகிற லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்தியாவிலே உண்டு. அருமையான பிறப்பிலே இருந்து கண்ணீர் விடுக்கிற லட்சக்கணக்கான ஜெப வீரர்கள் உண்டு. அருமையான எந்த ஊழியமும் அல்ல, எல்லா ஊழியங்களிலும் பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அடுத்தபடியாக ஜீவ புத்தகத்துல இந்த 2 பேரையும் பற்றி 2வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அழைக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தார். நியாய தீர்ப்பு அது வாசிக்குமா? இந்த புத்தகத்தில் இருக்கிற முதல் மேன்மை, இந்த ஜீவ புத்தகத்தில் இருக்கிற முதல் மேன்மை என்னவென்றால், அருமையான சுவிசேஷத்தின் நிமித்தம் பிரயாசப்படுகிறவருடைய பிரதிபலனை உண்டு பண்ணுகிற புத்தகம் இந்த ஜீவ புத்தகம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பேர் சும்மா எழுதப்படவில்லை. அருமையான உனக்கு அருமையான இந்த ஓட்டத்தின் முடிவிலே நீ சுவிசேஷத்திற்காய் செய்ததான ஒவ்வொரு கிரியைகளையும் பிரதிபலிக்கிற புத்தகம் தான் இந்த ஜீவ புத்தகம். ஆமென். 2வது இந்த ஜீவ புத்தகம் நியாய தீர்ப்பை உண்டு பண்ணும். வாசிக்கலாமா? எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? நியாய தீர்ப்பு உண்டு பைபிள்ல இருக்கு. ஜீவ புத்தகம் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது ஜீவ புத்தகங்கள் திறக்கப்பட்டது.
நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ரெண்டு விதமான நியாய தீர்ப்பை பிரதிபலிக்கும். ஒன்று, தேவனுடைய பிள்ளைகள் செய்த கிரியைகளுக்கு பலனை உண்டு பண்ணும். இரண்டாவது, தேவன் அண்டைக்கு வராதவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்காமல் போனால் வேதம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டிருப்பானாம். கீழே வாசிக்கலாமா? சமுத்திரயம் தண்ணீருள்ள இல்ல, கீழே கடைசி வசனத்தை வாசிக்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் காணப்படாதவன் எவனோ கடலிலே தள்ளப்பட்டான். அதுதான் நியாய தீர்ப்பு. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. பாவத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டு. நீ தப்பிச்சுக்கலாம். நிறைய தவறுகள் செய்தவங்க ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கொலைகள் எல்லாம் செய்றவன் சமுதாயத்திலே பெரிய தலைவனாக எண்ணப்படுகிறான். ரியல் எஸ்டேட் நடத்துறவன்லாம் பணத்தை நிறைய வச்சுக்கிறான். எலெக்ஷன் நிக்கிறான், ஜெயிக்கிறான், பெரிய ஆள் மாதிரி வர்றான். அவனை ஜனங்க கும்பிடுறாங்க, அழுறாங்க, செத்து போனவன அழுறாங்க. ஆனா நீ தப்ப முடியாதையா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னே நீ தப்ப முடியாது. சட்டத்துக்கு தப்பிடலாம். ஏன்னா நம்ம இந்தியாவுடைய லா இருக்குதே, அது நம்ம தப்பிக்கொள்ற போறது மாதிரி இருக்கு. குற்றவாளி தப்பி போறது மாதிரி இருக்குது. இவங்க பேர்லாம் போட்டு எடுத்து கோர்ட்ல சரண்டர் பண்ணுவாங்க. ஏமாத்துறவன் அருமையான என்ன ஏமாத்துன ஒருத்தன் நான் வக்கீல்கிட்ட போய் கேட்கிறேன், அவனை ஏன் இந்த கேஸுக்கு நீங்க சேர்க்கலைங்கிறேன். அவர் சொன்னாரு, இந்த சட்டத்தின்படி நீங்க அவங்க கூட தான் கேஸ் ஆடணும், இவனை நீங்க கேஸ இன்னொரு கேஸ் போடணுங்கிறான். என்னையா பெரிய சட்டம்? ஏமாத்துறவனை சேர்த்துலாயா அந்த கேஸ் ஆடணும்? அவன் எனக்கு ஒருத்தன் அவன் ஏன் மேல கேஸ் போட்டிருக்கிறான், அவனையும் இவனையும் சேர்த்து போடணும். அவன் ஜெயக்காட்டாலும் நம்ம சேர்க்கணும். அவனை லா வேற மாதிரி சொல்லுது. பெயில் எல்லாருக்கும் கிடைக்குமா? பெயில் கிடைக்கும். கொலை செய்தவங்க அவன் ஏன் தைரியமா கொலை செய்துட்டே இருக்கிறாங்க? லேண்ட்லார்டு கம்மியா இருக்கான். அவனாயா அவன் கிட்ட யாரையா போக முடியும்? அவனுக்கு துப்பாக்கி இருக்கிறான், 10 பேர் இருக்கிறான், கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிறான், டிவியில வந்துட்டு இருக்கிறான். நல்லவன் போல அவனை சித்திரிச்சு டிவிலையும் தொலைக்காட்சியிலையும் போட்டுட்டு இருக்கிறான். சட்டம், நீ சட்டத்துக்கு தப்பிடலாயா? யாருக்கு வேணாலும் நீ தப்பிடலாம். ஆனா சர்வ வல்லமை உள்ளவருக்கு முன்னே நீ தப்பவே முடியாது. நீ தப்பணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நீ தப்பிக்கொள்ள ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி? நான் இயேசுவின் பாதத்தில் விழுந்துறான். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியா, எனக்கு கழுவையா, என்ன மன்னியா, நான் தப்பு பண்ணிட்டேயா. இது ஒரு வழிதான் இருக்கு. நீ தண்டனைக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்று, தண்டனைக்கு தப்ப வேண்டும் என்று ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள். ரகசியம் ஜெயக்குமார் பேசிட்டு இருந்தாராம். அவர் சொல்றாரு, ஒருத்தம் கூட இல்லையா, ஒருத்தம் கூட இல்ல. 3 நாள் மீட்டிங்கா. அவர் நல்ல பேசுறாள், நல்ல ஒரு பேச்சாளர். அவர் பாட்டு பாடுறாரு, பேசுறாரு. எல்லாம் முன்னாடி பசங்க கோழி விளையாடிட்டு இருக்கிறாங்களாம். கோழி விளையாட்டி பந்து விளையாடிட்டு பாஸ்டர் எவ்வளோ அடக்க பாக்குறாரு, அந்த பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. அவனுங்க இந்த மியூசிக் டான்ஸ் ஆடுறான். அவர் சொல்றாரு, அவர் சொல்றதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருந்து கஷ்டமா இருந்து, எப்படிதான் இவர் இதுல நின்று பிரசங்கம் பண்ணாரோ தெரியல. அவரு நான் கண்ணை மூடி எப்போது போல அங்க நிறைய பேர் இருக்கிற போல 3 நாள் பேசி முடிச்சு கடைசி நாள் ஆல்டர் ஹால் விட்டேன். இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறேன்? ஒருத்தனங்க இல்ல, ஆனால் இவரு ஆல்டர் ஹால் விடுறாரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் அழுதுகிட்டே வந்து ஒப்பு கொடுத்தானா. அவன் 20 28 கொலை செய்திருக்கிறான். அரசாங்கம் அவனை தேடிட்டு இருக்கு, போலீஸ் தேடிட்டு. அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன? என் பாவத்தை இயேசு மன்னிப்பாரா? அவன் கேட்ட கேள்வி அதுதான். ஏயா நீ அவ்வளவு பெரிய பாவம் செய்தியா, இப்பமே என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிறார். நான் இங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சனா பறக்கும் படம் வருங்கிறார். என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் இவ்வளவு கொலை செய்தேன். அப்ப பிரதர் சொன்ன வார்த்தை பைபிள் என்ன சொல்லுகிறதுண்டா, எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கிறதான அருமையான மார்க்கம் தான் ஜீவ மார்க்கம். ஆமென். ஓ, எப்பேற்பட்ட பாவியம் வா, இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா.
அவரிடம் தா. வா இயேசு அண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா. உன் இதயத்தை அவரிடம் தா. துதி கூட இயேசுவிடம் உண்டு, காலத்தையோ நன்றாய் பொறுக்கி. துதி கூட இயேசுவிடம் உண்டு, காலத்தையோ நன்றாய். பதரையோ அக்கினியில் அழிப்பார், நல்மணியோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். வா இயேசு அண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா. உன் இதயத்தை அவரிடம் தா. தப்பிக்கொள்ள ஒரே ஒரு மார்க்கம் உண்டு, அந்த மார்க்கம் தான் ஜீவ மார்க்கம். தப்பிக்கொள்ள ஒரே ஒரு வழி உண்டு, அந்த வழிதான் இயேசுவே வழி. நீ தப்பிக்கொள்ள ஒரே ஒரு வழி உண்டு, அது இயேசு ஒருவர் மாத்திரமே தான். பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே இருப்பாயானால் அந்த பாவத்தின் சாபம் உன்னையும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் அது பற்றி பிடிக்கும். விடுதலையாக்கும்படி, விடுதலை பெறும்படி வா. இயேசுவின் பாவத்தை மன்னிப்பார், இயேசுவின் பாவத்தை மன்னிப்பார். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசுவின் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர். Praise the Lord. வாசிக்கலாம், சங்கீதம் 9:8 வாசிக்கலாம். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி. சாம் செல்லத்துறை, சாம் ஜெபத்துறை பிரசங்கம் பண்ணின ஒரு பிரசங்கம் என் மனசுல இருக்குது. அவர் சொன்ன ஒரு சம்பவம், நடந்த சம்பவம். ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன், அவனை பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேலே சாட்டி அந்த கிராமத்தில் அவனை மரத்தில் கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சு ராத்திரியோடு ராத்திரி அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் அழுதுங்க. ஒரு 9 மணிக்கு மேலே கிராமம் இருட்டும் போது ரவுடி பசங்களை வச்சு அவன் ஒரு பெரிய பண்ணையர், பெரிய பணக்காரன், அடிச்சு துரத்தி ஊரை விட்டே போயிடணும். அவன் ரொம்ப தூரம் நடந்து பஸ் ஏறி மெட்ராஸுக்கு வந்திருக்கிறான். இது முடிஞ்சு போன கதை. ஆனால் சென்னையில் வந்து அந்த பாஸ்டர் ஊழியம் செய்து ஒரு பெரிய சபையின் போதகராய் அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பாரம், நம்ம அடித்து துன்பப்படுத்தின கிராமத்துக்கு, நாம் ஊழியம் செய்த கிராமத்துக்கு ஒரு முறை போகணும்னு சொல்லி தன் விசுவாசிகளோடு வேனில் அந்த கிராமத்துக்கு போகும்போது ரோட்டிலே ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். பிச்சை கேட்கும்படி உட்கார்ந்திருக்கிறான். இவருக்கு அவனை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் அவனுக்கு இவரை யார் என்று தெரியவில்லை. அவர் இறங்கி கேட்டுக்கிறார், நீங்கள் யார்? அந்த ஊர் பெரிய பணக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன், குடும்பத்தை கொண்டு போட்டையா, அவங்கள அடிச்சு சித்திரவடிச்சு ராத்திரி விரட்டி விட்டையா, இந்த ஜனங்க என்ன ஊர்ல இருந்து விரட்டி நான் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறையா. அந்த ஆளை பார்த்தா நான் அவர் கேட்டுக்காரு, நீங்க அவனை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்பையா? அவர் சொன்னார், அவர் தான் ஏன் நான் சொல்லிக்கிறேன். பாவத்திற்கு தண்டனை உண்டு. பாவம் ஒருவாது வேஷம் வேலை சொல்லி வாசல் படியில படுத்து கிடக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, யாருக்கும் நீங்கள் தீமை செய்யாதிருங்கள். யாரு அவங்க நமக்கு தீமை செய்தா கூட நீங்கள் தீமை செய்யாது. நம்ம மனசு அப்படிதான் வருது, என்ன நமக்கு அப்படிதான் வருது, உணர்வு நம்முடைய அப்படிதான் தூண்டுது. தீமை செய்யணும், உங்களுக்கு நம்ம தீமை செய்யணும் தான் வருது. ஆனா கிறிஸ்துவின் சுவாபம் உங்களை துன்பப்படுத்தவில்லை, ஆசீர்வதிங்கள் தான் சொல்லுது. ஆமென். மனசு அப்படிதான் வருது, மனசு அப்படிதான் வருது, எண்ணம் அப்படிதான் வருது. எனக்கு ரொம்ப நாளா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். சரி, இந்த பொசிஷன்ல இருந்து உதவி செய்ய முடியாது.
எப்படியாவது நம்ம ஒரு அரசியல் ஒரு பொசிஷன் நம்ம வாங்கிடலாம்னு சொல்லி என் மனசு பலமுறை போராட்டமும் இருந்துச்சு. சிறுபான்மை தலைவரா மாத்தணும்னு சொல்லி மாறணும்னு ரொம்ப நாள் அப்படியே ஒரு போராட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. சரி ரங்கசாமி போய் பார்த்துருவோம், ஏகேடியோடு போய் பார்த்து அதை வந்து வாங்கிடுவோம்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு மனசுல. ஆனா அந்த பாதை நம்முடைய பாதை அல்ல. ஆவியானவர் சொல்லுவாரு அது சரி கிடையாது, நீ ஊழியத்தை விட்டு போயிடாத, அபிஷேகத்தை விட்டு போயிடாத, கிருபையை விட்டு போயிடாத, உனக்கிட்ட எல்லாம் போயிருங்கிறார். நான் இங்க ஒரு என்ஆர் கொடி ஒண்ணு பறக்கும், ஒரு ஆபீஸ் இருக்கும், 30 பாஸ்டர் வருவாங்க, கார் நிக்கும், போலீஸ்காரங்க வந்து சல்யூட் அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நமக்கு அந்த பாதை வேண்டாயா, அந்த வழி வேண்டாம், அந்த பாதையே வேண்டாம். அது சாபம், அது உன்னை தேவனை விட்டு பிரித்து விடும். ஏன்னா ஒரு கார் பார்த்தேன், இப்போ நான் எல்லாம் வழக்கமா சொன்னா நீங்க சண்டைக்கு வந்துருவீங்க. திமுக கொடி பறக்குது, பின்னாடி போட்டிருக்குது தேவ சமூகம் முன் பின்னே செல்லும் போட்டிருக்கு. அட பாவி, திமுக கொடிக்கும் தேவ சமூகத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? ஓ கார்ல சிலுவை கொடி தான் பறக்கணும், அப்படி ஒரு கொடி பறந்தான். ஆமென் ஆமென். ஆண்டவரை விட்டு போயிடாதங்கய்யா, ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு போயிடாதங்கய்யா, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு போயிடாதங்கய்யா. எவ்வளவு பெரிய மனுஷன் போனா போட்டோம். பிரகாஷ் ஒரு பெரிய ஆளு, புதிய தலைவர், பெரிய ஊழியக்காரர். ஜெயலலிதா கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு. அவர் நினைச்சா மெட்ராஸ்ல என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு போன் பண்ணா போதும், கூட்டமே நடக்க முடியாதுன்னு போலீஸ்காரங்க தடுத்தாங்க. அவர் ஒரு போன் பண்ணாரு, ஐயா வணக்கம் ஐயா, அம்மாட்ட இருந்து பேசுறேன், முடிஞ்சு போச்சு, கூட்டம் நடத்துங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க, நிறுத்த வந்தவங்க. பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, ஆனா இயேசுநாதர் பவர் தான் நமக்கு இருக்கணும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இயேசுநாதர் தான் இருக்கணும் ஐயா. ஆமென். ஆண்டவரை விட்டோ கிருபையை விட்டோ போயிராதீங்க. ஜீவ புத்தகத்திலே உங்கள் பேர் கிறுக்கி போடப்படும். ஆமென் ஆமென் ஆமென். இரண்டாவதாக மூன்றாவதாக நான் அந்த 2 பெண்களை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். 2 பேருக்கு நான் புத்தி சொல்றேன். அப்ப இவங்களுடைய இருதயம் எப்படின்னா புத்தியை காட்டுற இருதயம். ஆமென். கவுன்சிலிங் உங்க ஜீவியத்துல ரொம்ப அவசியம். ஆமென். நீங்க சில சமயங்களிலே சில பிரச்சனையில என்ன செய்வதென்று தடுமாறும் போது உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் இருந்தால் அது உங்களுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு வந்தால் செய்தி வேளையிலே கர்த்தர் பேசுவார். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஊழியக்காரனை நீங்க உங்க பாஸ்டர்ட்ட கேட்க என்ன செய்வதுன்னு தெரியல, ஒரு தடுமாற்றம் இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு கவுன்சிலிங் வேணும். அந்த இருதயம் ரொம்ப நல்ல இருதயம். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல இருதயம். உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை. நீங்க வாலிபன கவுன்சிலிங்காக வச்சுதாதீங்க. வாலிபன கவுன்சிலிங்க நான் அந்த ஊழியர் கூட்டம் நடத்தும் போது நான் சொல்லுவேன், ஒரு ஊழியர் கூட்டம், நான் எனக்கு வயசானதுனால அப்படி நான் சொல்லல, ஒரு ஊழியர் கூட்டம் நடத்தணும் குறைஞ்ச 60 வயசுக்கு மேல இருக்கணும். ஏன்னா சிபிஎம்ல 60 வயசுக்கு மேல ஆனாதான் அவனை பாஸ்டே ஆக்குவாங்க. அது வரையிலும் அவன் பிரதர் தான். அவனுக்கு 60 வயசு இருக்கணும், அப்பதான் அவன் பாஸ்ட் ஆக முடியும் சிபிஎம் சர்ச்சில். அது வரையிலும் அவன் பிரதரா தான் இருக்க முடியும். பாஸ்டர்ஸ் மீட்டிங் சின்ன பசங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன். அங்க வர்றவங்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. ஊழியர் கூட்டத்தில் வரவங்கிட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல ஒருத்தர் ஊழியர் கூட்டம் நடத்துவார். அவர் ஐயா உங்க கூட்டத்துக்கு தான் நான் வரணும்னு நினைக்கிறேன் பாரு, முந்தானத்து கூட வந்தார். அவரு ஊழியர் கூட்டம் நடத்துறாரு. ஐயா உங்க கூட்டத்துக்கு வரட்டி அவங்க பர்சங்க கேட்கணியா பாரு. எதுக்கா சொல்றேன்னா, நீங்க ஒரு ராஜா என்ன பண்ணா, வயதானவங்களை தள்ளிட்டு வாலிபர்களை வச்சுக்கிட்டாயா, அவன் கட்டு போவதற்கும் அழிவதற்கும் அதான் காரணமா இருந்துச்சு. நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம், வயசானவங்களை தள்ளிட்டான். நீங்க வயசானவங்கிட்ட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு,
அருமையான தேவனுடைய உலகத்திலே அவர்கள் பல பாதைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு அனுபவம் அவர்களுக்கு உண்டு. அருமையான அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அவர்கள் சொல்லுகிற பாதை சரியாக இருக்கும். வாசிக்கலாம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு, முதியோர் அவர்களுக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு, 1 ராஜாக்கள் 12:8. 1 ராஜாக்கள் 12:8. தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபருடைய ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று சொன்ன என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே ரெகொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். ஆலோசனை கேட்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஊழியத்திலே முதல் விசுவாச குடும்பம் கிறிஸ்டியான் என்ற ஒரு குடும்பம். அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யும். நம்ம சின்ன சபை, ஒரு 10 பேர் 5 பேர் வரதே பெரிய காரியம். அதில் முதல் குடும்பம் அவர் தான். ஊழியத்துக்கு நான் போறேன், என்னை கர்த்தர் அழைக்கிறார் சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் நீங்க இப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க, கர்த்தரே உங்களை அழைச்சி கொண்டு போவார். அப்போ பால் அந்த சபைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. போன அடுத்த வாரமே அவரை பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. நான் பால்கிட்ட சொன்னேன், நீங்க எப்படி அவனை ஊழியக்காரனை ஆர்டினேஷன் கொடுத்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் எனக்கு கொடுத்த பதில் என்ன, எப்படி கொடுக்கணும்னு கேட்டார். ஏன்னா அவர் இன்ஜினியர். ஒரு ஹோட்டலில் நாங்கள் உட்காந்து சாப்பிடும்போது, சரி தேவையில்லாத நம்ம பேச வேண்டாம்னு விட்டுட்டேன். ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி நான் பாஸ்டருக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் சொன்ன வார்த்தை, ஜோசப்னு சொன்னான், பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தை கேட்டாரு, நான் அவரை எதிர்த்து பேசினேன் அவர்கிட்ட. ஆனால் அன்னைக்கு அவனை ஊழியக்காரனா இல்லைன்னா அவன் செத்து போயிட்டான், மனையை விட்டு போயிட்டான், சபையெல்லாம் ஆரம்பிச்சான், பெரிய கூட்டமெல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியல, மனையை விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டான். திருச்சி பக்கம் எங்கேயோ இருக்கிறாங்கன்னாங்க. குடும்பம் உடஞ்சி, சபை உடஞ்சி, எல்லாம் உடஞ்சே போச்சு, சின்ன பின்னமாக போயிட்டான். அப்போ தான் அந்த பாஸ்டர் சாகுதுக்கு முன்னாடி சொன்னார். நான் சாகுதுக்கு முன்னாடி அவரை பார்த்து ரொம்ப நேரம் போய் பேசினேன். நல்ல ஒரு ஊழியக்காரர், அவரை போல ஒரு ஊழியக்காரரை பாண்டிச்சேரியில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். 20 சபை கட்டியிருக்கிறார் கிராமங்களில், இயேசுவை அறியாத கிராமங்கள். யோசிச்சு பாருங்க, இயேசு நாங்க போகவே முடியாது, சைக்கிள்ல தான் போக முடியும். நான் தென்பேரிக்கு போகும்போது சைக்கிள் தான் போகணும், அது வரப்பு தான் வச்சிருந்தான். அதுக்கு பிறகு ரோடெல்லாம் போட்டாங்க. அங்க சபைக்கு பேர் போட்டுருக்கு. கிராமத்துல போய் சபை இடம் வாங்கி கட்டடம் கட்டி ஊழியம் செய்து சாதாரண காரியம் இல்லை. 20 சர்ச்சுக்கு 20 22 சர்ச்சை கட்டிக்கிறாங்க. அன்னைக்கு சாவுக்கு போயிருந்தேன், 22 24 சொன்னாங்க. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் கால வேளையிலே புத்தியாக்கள், கர்த்தர் உன் மேல ஒரு கிருபை வச்சிருந்தா, கர்த்தர் உன் மேல ஒரு அபிஷேகம் வச்சிருந்தா, கர்த்தர் உன் மேல ஒரு அழைப்பு வைத்திருந்தா, கர்த்தர் உன் மேல ஒரு கிருபை வைத்திருந்தால் அடங்கி ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அதை எந்த ஊழியக்காரனும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற நேரத்தில் எந்த சபையும் தடுக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அதுவரையிலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஒரு திட்டம் போடாத, உன்னை குறித்து ஒரு திட்டங்களை வகுக்காத. அதெல்லாம் தோல்வியிலே தான் முடியும், அதெல்லாம் வெட்கத்திலே தான் முடியும். அருமையான எல்லாம் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, பிரதர் பிரதர் பிரதர்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கடைசி ஒன்று குடியில தள்ளிட்டு போயிடுவாங்க. இந்த பிரதர்லாம் கேட்காத,
ஆண்டவர் பேசுறத கேளு. ஆமென். ஆமென். உங்களை போல யாரையுமே நான் பார்க்கலம்பாங்க. அதே ஆள் தான் சொல்லலாம், உங்களை போல ஒரு மோசமான ஆளை யாரையுமே பார்க்கல. ஆளை பார்க்கலன்னாங்க, இப்ப மோசமான ஆளை பார்க்கலங்கிறாங்க. வார்த்தை கொஞ்சம் மாறி இருக்கு. கர்த்தரை மாத்திரம் பார்த்து அவருடைய ஆலோசனை கேட்டு நடையா. நமக்கு புகழ் வேண்டாயா, பேர் வேண்டாயா, அவனும் நம்மளை மதிக்க வேண்டாயா, அவனும் என்ன சொல்லிட்டு போட்டையா, கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையிலே நடந்து கொண்டே போ. உனக்கு உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்களை போல மின்னிக் கொண்டிருக்கிறது. அருமையான அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், அந்த நாள் வரும். அருமையான அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாற்றப்பட்டு அருமையான மகிமைக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். அருமையான ஜீவனுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். இயேசுவை போல் இருப்பீர்கள். தேவ தூதர்களை போல் இருப்பீர்கள். உங்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, அலறுதல் இல்லை, வேதனை இல்லை. அவரை போல் அவரோடு கூட இருப்பீர்கள். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். ஆமென். கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், பெருமழையின் சத்தம் கேட்கப்படும், பெருமழையின் சத்தம் கேட்கப்படும், பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். ஆமென். நல்ல ஆண்டவரே, மக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியமும் இந்த காலவேளை ஆராதனை வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.